போடல, கோலத்தை அழிச்சிட்டான், பின்னாடி வந்து செவுத்துல காரி துப்பிட்டான், மேலேருந்து மட்டை விழுந்து கீழே விழுந்துருச்சு. என்ன என்ன எதை தொட்டாலும் கம்ப்ளைண்ட்டு. எவனாவது யாராவது ஒருத்தர் போய் கோயிலில் போய் எனக்கு எனக்கு போதுங்க, எனக்கு நீ கொடுத்ததே போதும்யா, எனக்கு ஏன் இவ்வளோ கொடுக்குற, நான் ஒரு மகா மட்டமான மனுஷன், கேடு கட்ட மாணிக்கவாசர் சொல்ல நான் ஒரு கேடு கட்ட மனிதன், நாய் நாய் பொழப்பு பொழைக்கிறேன், எனக்கு போய் தூக்கி தூக்கி கொடுக்குறியா, உனக்கு அறிவு இல்லையான்னு எவனாவது யாராவது கேட்குறீங்களா? கொடுக்குறது பூரா வாங்கிட்டே இருக்கீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஏன் அவர் கொடுத்தது யாராவது உண்மையா, எனக்கு இவ்வளோ சொத்து கொடுத்துருக்காருன்னு ஏதாவது எழுதி காட்ட முடியுமா? தைரியம் இருக்கா? கோயிலில் வச்சு இவ்வளோ கொடுத்துருக்காரு, எனக்கு இவ்வளோ கண்ணில் எனக்கு அதுதாங்க உண்மையான அன்பு. ஏங்க எப்போ உங்களால் வந்து அவருக்கு நன்றியே சொல்ல முடியலையோ நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கோயிலுக்கே போகாதீங்க. என்னோட பேச்சு காரசாரமாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு பற்றி கவலை கிடையாது. உங்களால் அவருக்கு நன்றியை தெரிவிக்க முடியலன்னா நீங்கள் தயவு செஞ்சு கோயில் வாசலை மிதிக்காதீங்க, சர்ச் வாசலை மிதிக்காதீங்க, மசூதியை மிதிக்காதீங்க. எதுக்கு போகிறீங்க? நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்குன்னு வேற ஒரு கோயில் கட்டிக்கிங்க. கம்ப்ளைண்ட் கோயில் புதுசாக ஒரு சாமி உருவாக்கிக்கோங்க, கம்ப்ளைண்ட் சாமி அப்படின்னு சொல்லி உருவாக்கிக்கிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டெல்லாம் முன்னாடி வைங்க. வேணுங்கிற அளவுக்கு காலையில் உட்காந்து விடிய விடிய கம்ப்ளைண்ட் வைங்க. என்னங்க அது ஒரு ஒரு சைக்காலஜி தாங்க. இல்லைன்னு சொன்னால் தான் நிறையா கொடுப்பாரு, இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டா போதும்னு சொல்லி கொடுக்காம விட்டுருவார், இல்லைன்னு சொன்னால் நிறையா கொடுப்பாரு. இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் ஒரு தந்திரம். அவர்கிட்டயே படித்தான், அவர்கிட்டயே உள்ளேயும் அவர் தான் இருக்கார், வெளியிலேயும் அவர் தான் இருக்கார். என்னங்க முட்டாளாங்க நம்ம? உள்ளேயும் அவர் தான் இருக்கார், வெளியிலேயும் அவர் தான் இருக்கார். நீங்கள் எங்கெங்கே அவர்கிட்ட தப்பிக்க முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல அவர் சொல்லிடுவாருங்க, நினைக்க போகிறத சொல்லிடுவாருங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கிறத சொல்கிறாரு, நினைக்க போகிறதையும் சொன்னார், நினச்சிட்டு இருந்ததையும் சொல்வார், எல்லாத்தையும் சொல்லுவார். நீங்கள் மறந்துடலாம், அவர் மறப்பாரா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவர்? ஒன்றும் அவ்வளோ முட்டாளாங்க அவர் படைச்சவர். இவ்வளோ நதிகளை, இவ்வளோ சமுத்திரத்தை, இவ்வளோ வானத்தில், இவ்வளோ வானவில இத்தனையும் படைச்சி ஒருத்தர் இவ்வளோ தூரம் ஆண்டுட்டு இருக்காரு அப்படின்னா, பிரபஞ்சத்தையே நாயகனாக ஆண்டுட்டு இருக்காருன்னா அந்த நடராஜர், அவருக்கு தெரியாத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு? மனசார நன்றி தெரிவிங்க. உங்களுடைய பூஜை எப்படி இருக்கணும்னா, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இவ்வளோக்கு பால் வாங்கிட்டு, இவ்வளோக்கு தேன் வாங்கிட்டு, இவ்வளோக்கு தயிர் வாங்கிட்டு. ஒருத்தர் சொல்கிறார், குலதெய்வம் கோயில் 5 தடவை போயிட்டு வந்துட்டேங்க, 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேங்கன்ற. என்ன அசிங்கமாக இல்லையாங்க? சீப்பாக இல்லை? அப்போ கேம்சிஹெச்சில் போய் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு செத்து போயிடலாம், அது பரவாயில்லையா? அது போய் கணக்கேங்க டாக்டர்கிட்ட. ஏங்க 10 லட்ச ரூபா செலவு பண்ண செத்து போயிட்டாரு, உயிர் கொடுத்துருவாரா? அவங்க டாக்டர் உயிர் கொடுத்துருவாரா? அவங்க டாக்டரே போய் கடவுளை போய் வேண்டிட்டு வாங்குறாரு, நீங்கள் எப்படிங்க பேசுவீங்க? ஏங்க இறைவனை தேடுங்க, அதுக்கு தாங்க இந்த பிறப்பு. இறைவனை தேடாமல் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வேலை செய்கிறதுக்காக இங்கே வந்தோம். இன்ஜினியரு, டாக்டரு, கலெக்டர், என்னங்க இதெல்லாம் என்னது?